வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டை போல தற்சமயம் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தேர்வு முடிவுகள் இன்று இல்லைனா நாளை. நாளை வெளியிடுவதற்காக நாளையாகிய புத்தாண்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இன்று மாலைக்குள்ளார ரிசல்ட் வெளியிட்டால் மட்டும்தான். இல்லது பார்த்திங்கன்னா பொங்கல் முதல் வாரத்தில் வருகின்ற 2026 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 5ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்ற கருத்துக்கள் எல்லோரும் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்று வெளியிடுவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதன் பிறகு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? டிஆர்பியில் டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 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 ஆண்டோடைய இறுதி நாளாகிய இன்று 31/12 இன்றைக்கி வெளியிடுவாங்க. இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா நாளை மட்டும்தான் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஜனவரி 2ஆம் தேதி நிச்சயமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கலாங்க. தவறான கேள்விகளுக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் 145 கேள்வி பேப்பர் 2ல் தவறு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 145 கேள்வி தவறாக இருக்குமா அப்படின்றத டிஆர்பி எந்த விதத்துலையும் அப்டேட் பண்ண கிடையாது. எத்தனை கேள்விகள் தவறு எத்தனை கேள்விகள் சரி என்ற இதை பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இதுவரை வெளியிடப்படவில்லை. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸையும் ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வுடைய முடிவுகளையும் டிஎன் டெட்டோடைய தமிழகத்தில் டிஎன் டெட்டோடைய பேப்பர் 1 தாள் 1 மற்றும் தாள் 2 முடிவுகள் நமக்கு இன்று 31/12 இன்று இல்லைனா நாளை நிச்சயமாக வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லோருமே ஓகேங்களா. கண்டிப்பாக ஜனவரி 2ஆம் தேதி இதை விட்டுட்டா நாளை வாய்ப்புகள் குறைவு. அதனால் ஜனவரி 2ஆம் தேதி வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குங்க. டிஎன் டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட்ஸு பேப்பர் 1 ரிசல்ட்டு சேர்ந்து ஒரே டைமில் வெளியிட போகிறாங்க. தேர்வு முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் மட்டும்தான் வெளியாகும் என்ற தகவல்கள் நமக்கு கிட்டத்தட்ட கிடச்சிருக்குங்க. டிஎன் டெட்டில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள். டெட் பாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 75 மார்க் எடுத்தால் பாஸ். ஏன்னா இப்போ இருக்கிறது டெட்டில் பார்த்திங்கன்னா 82 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, போனஸ் மார்க்கு அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா 145 கேள்விகளில் எத்தனை கேள்வி பார்த்திங்கன்னா தவறுதலாக இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு 10 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக கொடுக்கப்படும். அப்படி பார்த்தா நமக்கு பார்த்திங்கன்னா 78, 79, 80, 81, 82. இந்த 81, 82 வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய பீப்புள்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 77லேருந்து 82 வரைக்கும் இருக்கிற பீப்புள்ஸுக்கு ஆல் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியமே கொடுக்க போகிறாங்க. நிச்சயமாக இவர்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டால் பாஸ் ஆக முடியும். நம்பிக்கையை விடுங்க. கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 2 மற்றும் பேப்பர் 1ல் பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதி விரைவில் கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. எல்லா மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது நிகழும். டேட் எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/12 ஆகிய இன்று இல்லைன்னா 2/1/2026 ஆகிய வர வெள்ளிக்கிழமையும் ரிசல்ட் வெளியாகும் என்ற தகவல்கள் எதிர்பார்க்கப்படுதுங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நேற்றே வெளியாகும்னு குறிப்பிட்டே சொன்னாங்க. சில நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் நிச்சயமாக வழங்க போகிறாங்க. போனஸ் மதிப்பெண்கள் ஒரு 5லிருந்து 8 இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டை போல தற்சமயம் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தேர்வு முடிவுகள்
இன்று இல்லைனா நாளை. ஸோ நாளை வெளியிடுவதற்காக நாளை ஆகிய புத்தாண்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இன்று மாலைக்குள்ளார ரிசல்ட் வெளியிட்டால் மட்டும்தான். இல்லது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முதல் வாரத்தில். ஸோ வருகின்ற 2026 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 5ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்ற கருத்துக்கள் எல்லோரும் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்று வெளியிடுவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதன் பிறகு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? ஸோ டிஆர்பியில் டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 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 ஆண்டோடைய இறுதி நாளாகிய இன்று ஸோ 31/12 இன்றைக்கி வெளியிடுவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளை மட்டும்தான் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஜனவரி 2ஆம் தேதி நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கலாங்க. தவறான கேள்விகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள். ஸோ 145 கேள்வி பேப்பர் 2ல் தவறு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 145 கேள்வி தவறாக இருக்குமா அப்படின்றத டிஆர்பி எந்த விதத்துலையும் அப்டேட் பண்ண கிடையாது. ஸோ எத்தனை கேள்விகள் தவறு எத்தனை கேள்விகள் சரி என்ற இதை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இதுவரை வெளியிடப்படவில்லை. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸையும் ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வுடைய முடிவுகளையும். ஸோ டிஎன் டெட்டோடைய தமிழகத்தில் டிஎன் டெட்டோடைய பேப்பர் 1 தாள் 1 மற்றும் தாள் 2 முடிவுகள் நமக்கு இன்று 31/12 இன்று இல்லைனா நாளை நிச்சயமாக வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ எல்லோருமே ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஜனவரி 2ஆம் தேதி இதை விட்டுட்டால் நாளை வந்து வாய்ப்புகள் குறைவு. அதனால் ஜனவரி 2ஆம் தேதி வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குங்க. ஸோ டிஎன் டெட்டு பேப்பர் 2 ரிசல்ட்ஸு பேப்பர் 1 ரிசல்ட்டு சேர்ந்து ஒரே டைமில் வெளியிட போகிறாங்க. தேர்வு முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் மட்டும்தான் வெளியாகும் என்ற தகவல்கள் நமக்கு கிட்டத்தட்ட கிடச்சிருக்குங்க. ஸோ டிஎன் டெட்டில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள். டெட் பாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க் எடுத்தால் பாஸ். ஏன்னா இப்போ இருக்கிறது டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 82 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, போனஸ் மார்க்கு அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா 145 கேள்விகளில் எத்தனை கேள்வி வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு 10 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக கொடுக்கப்படும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 78, 79, 80, 81, 82. ஸோ இந்த 81, 82 வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 77லேருந்து 82 வரைக்கும் இருக்கிற பீப்புள்ஸுக்கு ஆல் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியமே கொடுக்க போகிறாங்க. ஸோ நிச்சயமாக இவர்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டால் பாஸ் ஆக முடியும், நம்பிக்கையை விடுங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 2 மற்றும் பேப்பர் 1ல் பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் அதி விரைவில் கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. எல்லா மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது நிகழும். எக்ஸ்பெக்டட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31/12 ஆகிய இன்று இல்லைன்னா 2/1/2026 ஆகிய வர வெள்ளிக்கிழமையும் ரிசல்ட் வெளியாகும் என்ற தகவல்கள் எதிர்பார்க்கப்படுதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றே வெளியாகும்னு குறிப்பிட்டே சொன்னாங்க. ஸோ சில நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. டெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் நிச்சயமாக வழங்க போகிறாங்க. போனஸ் மதிப்பெண்கள் ஒரு 5லிருந்து 8 இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.